மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். இந்த தேர்தல் விஜய்க்கான தேர்தல் இல்ல. சாரி டு சே. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் போட்டியே. நேரடி தாக்குதலா திமுகவா தவேகாவா, உதயநிதியா விஜயா, அப்படிதான் அவர் அந்த நரேட்டிவை செட் பண்றாரு. அது ஒரு பர்ஃபார்மேட்டிவா நல்லா இருக்கு. இன்டெலெக்சுவலா அது இன்னும் வரல. சும்மா களத்திலே இல்லாதவங்களையும் களத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ். டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே. போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவற விட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 1000 ஓட்டு 136 ஓட்டு டி நகர்ல இப்படிதான் தோத்துருக்காங்க. 2026 சட்டமன்ற தேர்தலோட அந்த கேரக்டரே கொஞ்சம் வேற மாதிரி சார். வெற்றி நிச்சயம் சார். புதியவர்களுக்கு என்னைக்குமே ஆதரவு கொடுப்பாங்க தமிழ்நாட்டில். அதுக்காக உடனடியாக அவங்கள ஒட்டுமொத்தமாக ஆட்சியை கையில் கொடுப்பாங்கன்னு நினைக்காதே. இங்கே இது வரைக்கும் நடக்கல. கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. என்னை பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஏன் சொல்றாரு தெரியுமா? ஏதாவது மார்க்கெட்டில் புது ப்ராடக்ட் வந்தால் அதுக்கு தான் விளம்பரம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆஃபர் போட மாட்டாங்க. நியூ லான்ச் ஆஃபர் அப்படின்னு புது ப்ராடக்ட் தான் போடுவாங்க. அதை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை ரொம்ப அழகாக செய்கிறாரு. சூப்பர். ஒரு விஜய் ரசிகையாக நான் அதை ரசிக்கிறேன். பட் அவ்வளோதான். அது அறியாமையில் பேசக்கூடிய ஒரு குழந்தைய எப்படி அனுபவசாலிகள் அறிவுரை சொல்லி திருத்துவாங்களோ அது போல இன்னைக்கு கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாம பேசிக்கொண்டிருக்கிறவரை உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத சொல்லி தமிழகத்தின் நலனுக்கு அவரையும் சேர்த்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் கட்சியின், பொறுப்பான அரசியல் கட்சியின் கடமை. வணக்கம். வாவ் தமிழா நண்பர்களே, தமிழக அரசியல் நாளுக்கு நாள் பரபரப்பாகி கொண்டிருக்கும் நிலையில் பாரதிய ஜனதா பிரமுகர் திருமதி கஸ்தூரி அவர்களை சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களா? அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாவ் தமிழா நேயர்களே. தேங்க்யூ. எலெக்ஷன் வந்துருச்சு. இனிமேல் எல்லா ஊர்லேயும் உங்கள் குரலை கேட்கலாம் இல்லையா? ஏங்க இத்தனை நாள் என் குரலை நீங்கள் கேட்கவே இல்லையா? சோசியல் மீடியாவில் கேட்டோம். இனிமேல் தெரு முனையில் கத்த போகிறீங்க. மக்கள் இப்போ எல்லாமே சோஷியல் மீடியாவில் தான். சோஷியல் மீடியாலே இன்னைக்கு சாலை, தெருமுனை, பிரச்சார கூட்டம் எல்லாமே நடக்குது தெரியுமா? நேர்லையும் போவோம், ஃபோன் மூலமாகவும் போவோம். விஜய்லேருந்து ஆரம்பிப்போம். அவர் தானே பரபரப்பாக அரசியல் நடத்திட்டு இருக்காரு. இப்போ இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் தான் பரபரப்பாக நடத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லாதீங்க. புது வரவு, அதனால அந்த புது மவுசு அப்படின்னு வேணா சொல்லுங்க. ஓட்டுகளை பிரிப்பாரு சொல்லிட்டு அவரோட தானே விரட்டிட்டு இருக்காங்க. அதனால சொன்னேன். கண்டிப்பா ஓட்டு பிரியும். அவ்வளவுதான். அந்த ஓட்டு பிரியறதுக்கு காரணம் ஆப்வியஸ்லி விஜய் அவர்களுடைய சினிமா ஃபாலோயிங், அவருடைய ரசிகர்கள் அவருக்கு கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. இன்னொரு பக்கம் இந்த தேவை என்ன தேவை இங்க அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் நம்முடைய திமுக மேல ஏமாற்றத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்று அப்படின்னு தேடும் பொழுது புதிய கட்சிக்கு போட்டுதான் பார்க்கலாமேங்கிற மனநிலையிலும் சிலர் இருக்கு. சரி, அவர் தான் உங்களை சொல்லிட்டாரு, நீங்க கொள்கை எதிரி, அரசியல் எதிரிங்க திமுக அப்படிங்கிறப்ப தெளிவா சொல்லிட்டாரு. உங்க 2 பேருடைய சங்காத்தமும் எனக்கு வேண்டாங்கிறாரு. அப்படி இருக்கும்போது திரும்ப அவரை இழுக்க பாக்குறீங்க. இப்ப கூட விஜயகாந்தோடைய 2வது நினைவு நாள் இப்ப நடந்தது. பிரஸ்ல பேசும்போது பொன்னார் அவர்களும் தமிழிசை அவர்களும் ஜனநாயகம் எப்படி எல்லாம் நடக்கும், அதுக்கு ஜனநாயகம் இந்த பக்கம் தான் நல்லா இருக்கும்னு அவங்களுக்கே பஞ்சோட தான் பேசியிருக்காங்க. இன்னும் அவரை இழுக்கிறீங்க. முதல்ல இழுக்கிறீங்கன்னு சொல்றதுக்கு பதிலா அறியாமையில் பேசக்கூடிய ஒரு குழந்தைய எப்படி அனுபவசாலிகள் அறிவுரை சொல்லி திருத்துவாங்களோ அது போல இன்னைக்கு கொஞ்சம் சரியான புரிதல் இல்லாம பேசிக்கொண்டிருக்கிறவரை உண்மையான குறிக்கோள் என்ன அப்படிங்கிறத சொல்லி தமிழகத்தின் நலனுக்கு அவரையும் சேர்த்து கொள்வது ஒரு நல்ல அரசியல் கட்சியின், பொறுப்பான அரசியல் கட்சியின் கடமைங்க.
இதை நான் விரைவா இப்ப சொல்றேன். ம். அவர் வந்து இப்ப கொள்கை எதிரின்னு சொல்றாருங்களா, ஆமா அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாரு. ஆமா இது புரியுது. ஏன்னா இந்த தமிழ்நாட்டுல அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இன்னைக்கு ஆட்சியில இருக்கிறது திமுக. ம். இவர் அதுல புதுசா வந்து இந்த அரசியல் களத்துக்கு வரும்பொழுது திமுக செய்த அராஜகங்களை எதிர்த்து தான் அவர் வர்றாரு. சரி திமுகவுடைய மொழியத்தான் அவருமே பேசுறாரு. இந்த பெரியாரிசம், அம்பேத்கரிசம் அப்படிங்கறதெல்லாம் எல்லாருமே, எல்லா கட்சியிலுமே எல்லாருமே சொல்லும் பொழுது ம். இவர் வந்து திமுக உடைய குறிப்பிட்ட பிரச்சனைகள் எதையுமே வந்து இப்போ வரைக்கும் சொல்லி காமிச்சதில்லை, இல்ல, சுட்டி அந்தந்த- காட்டியதில்லை. அந்த தொகுதியில நடக்கிற பிரச்சனைகளை சொல்றாரு பேசும்போது. இல்ல, தொகுதியில இருக்கக்கூடிய அதெல்லாம் பல வருடங்களா இருக்கக்கூடிய தேவைகளை பேசுறாரு. சரி திமுகவுடைய ஃபெயிலியர்ஸ் இவர் வந்து குறிப்பா சுட்டிக்காட்டி இவர் இன்னும் எந்த இடத்துலயும் பெருசா பேசிடல. நேரடி தாக்குதலா திமுகவா தாவேக்காவா, உதயநிதியா விஜயா, அப்படிதான் அவர் வந்து அந்த நரேட்டிவை செட் பண்றாரு. ஆமா அது வந்து ஒரு பர்ஃபார்மேட்டிவா நல்லா இருக்கு. இன்டெலெக்சுவலா அது வந்து இன்னும் வரல. அவரோட கேம்பெயினே இன்டெலெக்சுவலாவோ இல்ல கொஞ்சம் அதிக அளவுல புள்ளி விவரங்களோட டேட்டா ரிலேட்டடா ஹிஸ்டாரிக்கலாவோ இல்ல. அது மோர் ஹைப் ரிலேட்டடா தான் இருக்கு. ஓகே, அரசியல் எதிரி திமுக. ஏன்னா அவர் வந்து அடுத்தது ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பேசும்போது ஆட்சியில இருக்கிறவங்க அவங்களுக்கு எதிரி தான். இது பொறுத்து கொள்கை எதிரி திமுக இல்லைன்னு சொல்றாரு. அப்போ இவர் கொள்கை என்னன்னு முதல்ல சொல்லணும். கொள்கை எதிரி பாஜக அப்படின்னு சொல்றாரு. என்ன பொறுத்த வரைக்கும் அவர் அதை ஏன் சொல்றாரு தெரியுமா? ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை எதிர்த்தாதான் நம்ம பெரிய மனுஷன். சும்மா இருக்கிறவனை எதிர்த்தா நம்ம எப்படி வந்து பெரிய கட்சி, பெரிய தலைவன்? ஒரு தலைவன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்க இங்கேயும் ஆட்சியில இருக்கிறவங்களுக்கு அதிகார மையத்தை எதிர்க்கணும். இங்க அதிகார மையம் டிஎம்கே, மத்தியில அதிகார மையம் பாஜக. சரி அதனால் தாங்க அதை வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் வந்து எதிர்க்கிறாரு. கேட்டா உடனே மதவாதத்தை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதை தான் நான் தவறான புரிதல்னு சொல்றேன். மதவாத கட்சினா இன்னைக்கு தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் எது? இந்தியாவை வந்து 2ஆ மத ரீதியாக கூறு போட்டப்போ அதுக்கு காரணமான கட்சி எது? சொல்லுங்க. காங்கிரஸ், இந்திய முஸ்லிம் லீக். முஸ்லிம் லீக்ற பேரை சொல்லுவாரா விஜய்? அது மதவாதம் இல்லையா? மதவாதத்தால் ஒரு ஒன்றாக இருந்த நாட்டை கூறு போட்ட ஒரு அவலம் இல்லையா அது? இன்றைக்கு வரைக்கும் பஹல்காம் வரைக்கும் நாம வந்து அதற்கான விலையை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஏன் எல்லாரும் ஒத்துமையா வாழுங்க அப்படின்னு ஏன் அன்னைக்கு சொல்லல? காந்தியோ நேருவோ ஏன் அதை வந்து கடைசி வரைக்கும் அவர் உண்ணாவிரதம் எவ்வளவு தூரம் இருந்தார்? இது ஒண்ணு. அதே போல தமிழ்நாட்டுல இன்னைக்கு திருப்பரங்குன்றத்துல போய் கரிசோறு திங்குறன்னு ஆரம்பிச்சது யாரு? இந்துக்கள் கிடையாதுங்க. இந்துக்கள் வெறும் 10 ரூபாய்க்கு ஒரு திரி வச்சு தீப ஏத்துறேன்னு தாங்க சொன்னாங்க. அதனால கலவரம் வந்துரும் பேசுறது யாரு? முதலமைச்சர் ஸ்டாலின். பிரியாணி திங்குறன்னு ஆரம்பிக்கிறது ராமநாதபுரம் எம்பி. அவருக்கும் திருப்பரங்குன்றத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஊர் சம்பந்தமா இல்ல நம்பிக்கை சம்பந்தமா என்ன? இல்ல, அவர் தர்காக்கு போயிட்டு வந்து அவர் சாப்பிடுறாரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை? தர்காவுக்கு போகக்கூடிய யாருமே இதை சொல்லலையே. அவர் ஏங்க வெளியே அசலூர்ல இருந்து வந்து சொல்றாரு? அசலூர்ல இருந்து இருக்கிறவங்க வரக்கூடாதுன்னு உங்களுக்கு ஏதாவது சட்டம் உண்டா? அவரு அசலூர்ல இருந்து வந்து தர்கா தரிசனம் பண்ணிட்டு போறாரு. நாகூருக்கு யாரோ வராங்க. கலவரம் அவங்களுடைய எங்க பிரச்சனை ஆரம்பிக்குது? பிரச்சனை ஆரம்பிச்சிரும். பிஜேபி உள்ள வந்துரும் பீச்சாண்டி காட்டுறாங்களே. பிஜேபியை உள்ள வந்துரும் சொல்லி வரவழைச்சிட்டு வந்து வெத்தலை பாக்க கூட்டி வரவழைச்சிட்டு வந்தது நீங்க தாங்க. சார், விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப தவறான புரிதல். மதவாதத்தை எதிர்க்கிறேன்னு சொன்னார்னா அவர் முதல்ல இந்த மதவாத கட்சிகளை எல்லாம் எதிர்க்கணும். இந்துக்களுக்கு மனம் புண்படும்படியாக பேசக்கூடிய தீகா அமைப்பினரை அவர் கேள்வி கேட்கணும். அது மதவாதம் இல்லையா? உங்க அணிக்கு வந்து விஜயை கொண்டு வரணும்னா யாரு சிஎம்ங்கிற அடுத்த பிரச்சனை இருக்கு இல்லையா? அதுல எடப்பாடி விட்டு கொடுக்க மாட்டாரு. விஜய் வந்து இவ்வளவு உழைச்சி இவ்வளவு கூட்டத்தை சேர்த்துட்டு எடப்பாடி சிஎம் ஆகிறதுக்காக விஜய் அப்ப இபிஎஸ் உழைக்கலையா? அப்படி இப்படி பேசுவீங்க நீங்க. இவர் என்ன இன்னைக்கு தானே இவர் கட்சி ஆரம்பி 2 வருஷம் தாங்க இவரு. விஜய் வந்து அவர் தன்னை ஒரு பவன் கல்யாணம் ஆக விரும்பல. அவரு தன்னை ஒரு பவன் கல்யாணுக்காக இவ்வளவு உழைக்கிறாரு. அப்ப அவர் யாராக விரும்புறாரு? அவர் எம்ஜிஆர், என்டிஆர் காலம் எல்லாம் அது அவங்க மட்டும்தான். அப்படி இல்லையே, அவங்க மட்டும் தானே. ஏன் சரித்திரம் திரும்ப கூடாது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா அது அவருக்கு அவருடைய உரிமைங்க. அது அவர் நினைக்கிறது அவருக்கு உரிமை தாங்க. அவருக்கு அந்த கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறாரு. அவரு எனக்கு அந்த செரிஷ்மா இருக்கு, எனக்கு அந்த கூட்டம் இருக்குன்னு நினைக்கிறாரு அவரு. நம்ம அவருடைய அரசியல் பாதையை வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். பட்
நீங்க சொல்றதை ஏத்துக்க முடியல. கள நிரவலம் அது இல்ல. மைனாரிட்டிஸ் ஓட்டு யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க? மைனாரிட்டி ஓட்டு வந்து கண்டிப்பாக இப்போ திமுக வந்து மைனாரிட்டியின் ஒட்டுமொத்த குத்தகையை எடுத்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு இதை கொடுத்துருக்குறாங்க இல்லையா, ஒரு பர்செப்ஷனை கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த பர்செப்ஷன்ல திமுகவுக்கு கண்டிப்பா விஜய் டேமேஜ் பண்ணுவார். அவர் எல்லா இடத்துலேருந்தும் வந்து ஓட்டு பிரிப்பாருங்க. ஒரு கட்சின்னு இல்லை, புதுசா வந்தா பிரிக்க மாட்டாரா? அததான் எல்லா கட்சியிலும் பிரிப்பாரு. புதுசா ஒருத்தங்க வர்றாங்க, களத்துல ஏற்கனவே 4 பிளேயர்ஸ் இருக்காங்கங்கும் போது 4 பிளேயர்ஸ்க்குமே ஒரு ஒரு இம்பாக்ட் இருக்கும். இஸ் நாட் இப்போ நீங்க ஏன் விஜய் அவர்களை எடுக்கிறீங்க? அதுக்கு முன்னாடி தினகரன் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு தனியா நின்று ஜெயிச்சாரு. வரும் புதியவர்களுக்கு வந்து என்னைக்குமே ஆதரவு கொடுப்பாங்க தமிழ்நாட்டுல. அதுக்காக உடனடியா அவங்கள வந்து ஒட்டுமொத்தமா ஆட்சியை கையில கொடுப்பாங்கன்னு நினைக்காதே. இங்க இது வரைக்கும் நடக்கல. இல்ல, எது நடக்குங்கிறது யாருக்கு தெரியும்? அவர் வந்து ஒரு அட்டெம்ப்ட் பண்றாரு, அவ்வளவுதான். அப்படி கிடையாது. சூதாட வேண்டிய நேரம் இது இல்லை. அது வந்து லாஸ் வேகஸ்ல போய் நம்ம ஒரு 1000 ரூபாவை கொடுத்து அதை வந்து ஜெயிச்சா பரவாயில்ல, தோத்தாலும் பரவாயில்லன்னு சொல்ற இடத்துல இன்னைக்கு தமிழகம் இல்லை. நீங்க ஒரு அஜெண்டா ரொம்ப ஆபத்தை நோக்கி இருக்கு. இன்னும் 5 வருஷம் விடியாம இருந்துச்சுன்னா மொத்தமா எல்லார் வாழ்க்கையும் இருந்துரும். இல்ல, அதுக்காக பார்க்கணும். தமிழக மக்கள் நலன் முக்கியமா, ஒருத்தருடைய முதலமைச்சர் கனவு முக்கியமா? அது அவருடைய சாய்ஸுங்க. இது என்னங்க, தமிழக மக்கள் நலன் தாங்க முக்கியம். அந்த நலன் வந்து நான் முதலமைச்சர்னா சரியா வரும்னு நினைக்கிறார் அவரு. இல்லங்க, அவர் ஜெயிச்சாருன்னா அதெல்லாம் நடக்கும். ஏங்க நீங்க, ஆனா அது ஒரு கேள்விக்குறிங்க. அது நீங்க ஒரு அஜெண்டாவோட ஏடிஎம்கேயோட அலைன்ஸ் வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு அஜெண்டாவோட, ஒரே அஜெண்டா தான் திமுக ஆட்சியை அகற்றணும், வேற எந்த அஜெண்டாவும் இல்ல. தமிழ்நாட்டுல இந்த சக்திகள், எந்த சக்திகள் இந்துத்துவா உயர்வுன்றோம் அப்படிலாம் எதுவுமே இல்ல. கடவுளே இல்லன்னு சொல்லிக்கிட்டு சனாதனம் ஒழிகன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற கும்பல் ஒழியணும், அவ்வளவுதான். அது ஒண்ணுதான் அஜெண்டா. எல்லாரையும் மதிக்கணும்னு சொல்றது ஒரு கட்சி. நான் இவங்களை மதிக்கவே மாட்டேன். நீங்க 80% ஏமாந்து போனவங்க என் கட்சியில எனக்கு தானே ஓட்டு போடுவீங்க, ஆனா உங்களுடைய சாமி நம்பிக்கையை நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளார ரகசியமா பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற குரூப் வந்து இருக்கு. இதுக்கு மேல இருந்தா எனக்கு அதெல்லாம் கூட இல்லைங்க. அவங்க மத சார்பு இல்லை, எது வேணா போட்டோங்க. வெள்ளத்துல தத்தளிக்கிறோம், செவிலியர்கள் தத்தளிக்கிறாங்க, ஆசிரியர்கள் தத்தளிக்கிறாங்க. இந்தா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல இன்னைக்கு ஜாக்டோ ஜியோ போராட்டத்தை அறிவிச்சிட்டாங்க. ஏன் இவங்க பேரெல்லாம் நான் சொல்றேன்னா, ஆசிரியர்கள், செவிலியர்கள், விவசாயிகள், தொழிலாளர் நல சங்கங்கள், இவங்க எல்லாரும் கடந்த இதுல பிளாக்கா திமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள். எல்லாரும் இன்னைக்கு வந்து காண்டில இருக்காங்க. பெண்கள் மாதம் உரிமை தொகை வருது. அப்பா ஸ்டாலின் ஐயா நம்ம எல்லாருக்கும் வந்து மாசம் என் அக்கௌண்ட் தேடி காசு போடுறாரு. நம்ம அதுக்காக அவருக்கு நம்ம கண்டிப்பா நம்ம ஓட்டை போடணும்னு நினைக்கிற பெண்கள் கூட இன்னைக்கு அவங்க பொண்ணுங்க வெளியே போயிட்டு வர்ற வரைக்கும் வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துருக்காங்க. நீங்க சொல்ற எக்ஸாகரேட்டட் ஸ்டேட்மெண்ட் ஜாஸ்தி சொல்றீங்க. நீங்க அது எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தா அதை வந்து மிகைப்படுத்தி பேசுறீங்க. எங்கேயோ ஒரு சம்பவம் நடந்தா பொதுமைப்படுத்தி பேசுறது திமுகவுடைய பழக்கங்க, ஏன் பழக்கம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல நடக்குதா சொல்லுங்க? இன்னைக்கு போதைப் பொருள் இந்த மூலையில, இந்த தெரு மூலையில இல்லன்னு சொல்லுங்க. எல்லா காலகட்டத்திலயும் பெண்களுக்கு இந்த மாதிரி கொடுமைகள் அங்க எல்லா காலகட்டத்திலும் நடந்திருக்கு. இல்ல எல்லா பீரியடும். அம்மா ஆட்சியில 10 மணிக்கு ராத்திரி தைரியமா வெளியே போலாம், நான் போயிருக்கேன். இல்ல, அப்பவும் பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ஆனா நம்ம சம்பவங்கள் இன்னைக்கு வந்து விஷுவல் மீடியா பரவலாக இல்ல. அது சம்பவம் நடக்கும். எங்கேயாவது ஒரு வக்ரம் பிடிச்ச ஒரு ஆளு இருப்பான். பெண்களுக்கு வந்து பாலியல் அச்சுறுத்தல் ஆதாம் ஏவாள் காலத்திலிருந்து இருக்கு. அதை நம்ம சொல்லல. ஆனா ஒரு குற்றம் நடந்தா அதுக்கு உடனடியான காவல்துறை நடவடிக்கை, உடனடியான தண்டனை அப்படிங்கிறத இந்த ஆட்சியில எதிர்பார்க்க முடியுமா? அதனாலதான் அதை சொல்றோம். அதை விட கொடுமை செய்யறதெல்லாம் உங்க ஆளுங்களா இருக்கிறாங்க. அதனாலதான் சொல்றோம். வேலியே பயிரம் எய்து. ஏங்க, நான் இங்க நடக்குது அப்படின்னா பரவாயில்லங்க. வெளி மாநிலத்துல இருந்து வரவங்க எதிர என் மானத்தை வாங்குறீங்க நீங்க. யார சொல்றீங்க? கத்திரிக்காய் வைக்கிறதுக்கு ஒரு அம்மாவும் பொண்ணும் வர்றாங்க. அவங்கள வச்சு நீங்க இது பண்ணி சீரழிச்சு அனுப்புறீங்க. மானம் போகுதா இல்லையா? தமிழ்நாட்டுக்குள்ள இது ஒரு நல்லா படிக்கிறான்னு ஒரு பிள்ளை, நல்லா படிக்கிற பிள்ளைய 4 பேர் போய் அடிக்கிறாங்க. ஒரு கிராமத்துல குடிநீர் தொட்டியில மலத்தை கலக்குறாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களாங்க? முன்னாடி இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதெல்லாம் புதுசா இல்ல. அதனாலதான் சொல்றோம். எனக்கு இதெல்லாம் ஒரு குற்றம் நடக்குதுங்கிறத பத்தி கேட்கல. அந்த குற்றத்துக்கு அடுத்தது நடவடிக்கை என்ன எடுக்கிறீங்க? உங்க இரும்புக்கரை ஏன் துருப்பிடிச்சிருக்குன்னு தானே கேட்கிறோம். இன்னைக்கு பெண்கள் காசு, நான் உண்மையா சொல்றேன், பெண்களுக்கு 12,000 ரூபாய் வருடத்துக்கு இந்த திமுக அரசுல மகளிர் உரிமை திட்டத்துல கொடுக்குறாங்க.
விடியல் பயணம் திட்டம் கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன? பேருந்துல அதுவும் இலவசம் செய்றாங்க. கொடுக்கறாங்க. நிறைய இத நான் வரவேற்கிறேன். எல்லா பொண்ணுங்களுக்கும் லேப்டாப் கொடுக்கறாங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கறாங்க. லேப்டாப் கொடுத்துருக்காங்க. இத எல்லாமே அது அம்மா காலத்திலயும் மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் நல்ல ஊக்கத்தொகைகள் திட்டங்கள் இருந்தது. இப்பவும் இருக்கு. இதை நான் வரவேற்கிறேன். பாராட்ட வேண்டிய இடத்துல பாராட்டுறேன். ஆனா இந்த 3 விஷயம் நம்ம ஈஸியா சொல்லிட்டோம். இந்த 3 விஷயம் தான் இருக்கு. மீதி இல்ல அதைத்தானே நிறைய டெவலப்மெண்ட் ஒர்க்லாம் நடந்துட்டே இருக்கு. அது நடக்கலன்னு சொல்லாதீங்க. அத பாராட்டமா? ஒரு அரசாக இயங்குவத நம்ம பாராட்டமா? அடட நீங்க ஒரு அரசாங்கத்தை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி பாராட்ட சொல்றீங்களா? ரோடு போட்டீங்க, தண்ணிக்கு கம்மா வெட்டினீங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம பாராட்டிக்கிட்டு இருக்கணுமா? வெள்ளம் வந்துச்சு, தண்ணி வடியவே இல்லை, அதை தாங்க சொல்லுவோம். 4000 கோடியை எடுத்துட்டு வீடு முழுக்க வெள்ளம் வந்துச்சுன்னா யாருங்க பாராட்ட முடியும்? பாராட்டுறேன். நான் இந்த மகளிர் உரிமை தொகையை பாராட்டுறேன். இலவச பேருந்து டிக்கெட்டை பாராட்டுறேன். எப்ப பாராட்டுறேன்? நான் நீங்க கொடுத்ததை பாராட்டுறேன். நீங்க பாராட்டுனீங்களா? ஓசின் தானே கொச்சப்படுத்தினீங்க. இப்ப விஜய் தாவேக்காக்கும் திமுகவும் தான் போட்டிங்கிறாரு. அப்ப உங்க இடம் எங்க இருக்கு? அவர் உங்களெல்லாம் கன்சிடர் பண்ணல. அவரு மன்னிக்கணும். ஒரு புதிய கட்சியை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏதாவது மார்க்கெட்டில் புது ப்ராடக்ட் வந்தால் அதுக்கு தான் விளம்பரம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு ஆஃபர் போட மாட்டாங்க. நியூ லான்ச் ஆஃபர் அப்படின்னு புது ப்ராடக்ட் தான் போடுவாங்க. அதை தான் இன்னைக்கு விஜய் அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிறாரு. அதை ரொம்ப அழகாக செய்கிறாரு. சூப்பர். ஒரு விஜய் ரசிகா நான் அதை ரசிக்கிறேன். பட் அவ்வளோதான். இது லான்ச் ஆஃபர். திமுகவுக்கு மாற்று நான் தான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதுக்கு ஆதாரம் என்ன இருக்குது? அவரே சொல்கிறாரு. நாதஸ் திருந்திட்டான். யார் சொன்னா? நாதஸே சொன்னான். விக்கிரவாண்டி, ஈரோடு 2 இடைத்தேர்தல் வந்துச்சுங்க. எம்ஜிஆர் அவர்களை இவர் அடிக்கடி மேற்கோள் காட்டுறாரு. எம்ஜிஆர் திண்டுக்கல்ல நிரூபிச்சாரு, பாண்டிச்சேரியில நிரூபிச்சாரு. அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிக்கிறாரு. அதுக்கு முன்னாடியே அவர் திமுக வெற்றிக்கே அவர் தான் காரணம். சரி, எம்ஜிஆர் தான் காரணம். அப்படி இவர் எதையுமே வந்த ஆப்பர்ச்சுனிட்டி எதையுமே அவர் பயன்படுத்திக்கல. ஆரம்பத்திலே சொல்றாரு என்னுடைய இலக்கு 2020 சொல்லிட்டாரு. ஏன் அவர் சீக்கிரம் பண்ணனும் உங்களுக்கு எதிர்பார்க்கறீங்க? அவருக்கு எல்லாரும் இல்ல அவருக்கு எம்ஜிஆர் டெஸ்ட் லான்ச் ஒரு ப்ராடக்ட்னா 6 மாசத்துல எம்ஜிஆரோட கான்ஃபிடன்ஸ் வேற. எம்ஜிஆர் அந்த நேரத்துல ஏற்கனவே திமுக இருந்தாரு. அதான் அவரு அவரோட கான்ஃபிடன்ஸ் வேற. அதனால தான் இவர் எம்ஜிஆர் மாதிரி அதே ட்ராஜெக்டரியில வர மாட்டாருன்னு சொல்றாரு. இவர் தனக்கு ஒரு நம்பிக்கை எப்ப வரும்னு எதிர்பார்த்து செய்றாரு. எம்ஜிஆர் செஞ்சதா செய்யணும்ங்கற அது என்னவோ தெரியலங்க. விஜய் சாருக்கு நம்பிக்கை எப்போ வரும், அப்புறம் பனையூரை விட்டு எப்போ அவர் வண்டி கிளம்பும், இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் நம்மளால பதிலே தெரியாது. நமக்கு அவர் எப்ப பேசுவாரு தெரியாது, அவருக்கு எப்ப நம்பிக்கை வரும் தெரியாது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நீங்க இந்த அரசியல்வாதிகளே பார்த்துட்டு அவரும் அப்படிதான் செய்யணும்ங்கிறது இல்லை. அவருக்கு எப்ப கான்ஃபிடன்ஸ் வரும், எப்ப அவர் இறங்கலாம் களத்துலன்னு அவரு முடிவு பண்ணணும். தேர்தல்ல நான் எனக்கு வேண்டும் அப்படிங்கச்ச நான் வர்றதுக்கு பேர் தேர்தல் கிடையாது. மக்களுக்கு என்ன வேணும்னு சொல்றதுதான் தேர்தல். எனக்கு உடம்பே சரியில்லைனாலும் நான் மக்களோட மக்களா நிக்கணும். அதுல கம்யூனிஸ்ட பார்த்து கத்துக்கணும். அதுல நாம் தமிழரை பார்த்து கத்துக்கணும். நான் தேர்தல் அரசியல் இப்பதான் வருவேன் அவர் முடிவு பண்றாரு. அவ்வளவுதான் விஷயம். நான் தேர்தல் அரசியல் இப்பதான் வருவேன், எனக்கு இதுதான் சரியான டைம் வராது. அவர் முடிவு பண்ணிட்டோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி மக்கள் பதில் சொல்லுவாங்க. களத்தில் ஏற்கனவே டெய்லி மக்களோட மக்களா எல்லா பிரச்சனைக்கும் நின்றுட்டு இருக்கிற கட்சிகளுக்கு தான் மக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. சினிமா கவர்ச்சிக்காக ஓட்டு போடுறவங்களுக்கு, அரசியல் தெரியாதவர்களுக்கு வேணா விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். பட் இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நான் லிஸ்ட் போட்டு சொன்னேன்ல, அந்த லிஸ்ட்ல எந்த பிரச்சனைக்காவது விஜய் அவர்களோ அவரை சார்ந்த கட்சியினரோ ஏதாவது செஞ்சிருக்காங்களா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா லிஸ்ட் காலியா இருக்கு. இந்த தேர்தல் விஜய்க்கான தேர்தல் இல்ல. அதை நீங்க நான் சாரி டு சே, இது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். தமிழ்நாட்டு மக்களுக்காகத்தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அவரை முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறது கிடையாது இந்த தேர்தலுடைய குறிக்கோள். ஜனநாயகத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் எந்த தேர்தலுக்கும் குறிக்கோளா இருக்கும். இதுல நாங்கெல்லாம் நீங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்களே, அதையும் நான் ஓப்பனாவே சொல்றேன். உதயசூரியன் இரட்டை இலை உதயசூரியன் அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டில் 70 ஆண்டு கால வரலாறாக இருந்திருக்கிறது. டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் ஏடிஎம்கே. போன சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பை தவற விட்ட 100க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் 1000 ஓட்டு, 136 ஓட்டு டி நகர்ல இப்படிதான் தோத்துருக்காங்க. அன்னைக்கு 3 பிரிவா சந்திச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு திருப்பி இணைந்து சந்திக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலையே மாற்றி பாஜக தலைவர் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்லாம் சொல்லவே இல்லையே.
சொல்லிதான் பாருங்களேன். இல்ல அப்படி இல்ல. பாஜகவுடைய குறிக்கோள் அது இல்ல. பதவியும் அதிகாரமும் குறிக்கோள் அல்ல. இத்தனை வருஷமா ஜெயிக்காத இடத்துல இப்ப பல்லாண்டு காலமா தமிழகத்துல பாஜக கொஞ்சம் கொஞ்சமா சிறுக சிறுக வளர்ந்திருக்கு. அங்க எல்லாம் வந்து பாஜக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலயும் வந்து தூங்கிக்கிட்டு இல்ல, மக்களோட மக்களா இயங்கிக்கிட்டு இருக்கு. அது கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னோபால் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ச்சிக்கு வந்திருக்கு. இன்னொரு விஷயம், நீங்க நினைக்கிற அளவுக்கு எடப்பாடியோட பலம் வந்து பழைய மாதிரி இல்ல. இப்ப எடப்பாடியோட பலம் இப்ப வந்து ஓபிஎஸ் வெளில வந்துட்டாரு, வெளில இருக்காரு. அதுக்கப்புறம் தினகரன் வெளில இருக்காரு. இந்த மாதிரி செங்கோட்டையும் போயிட்டாரு. ஸோ இப்போ இவங்கெல்லாம் மைனஸ் பண்ணி பார்த்தா எடப்பாடியோட பலம், அதிமுக பலம் 17-18% தான் இருக்கும் போல இருக்கு. இதுக்கு அப்புறம் உங்கள்கிட்ட வந்து எந்த அலைன்ஸும் சேரல. மதில் மேல் புனையா இருக்கு தேமுதிக. எல்லாருமே அப்படிதான் இருக்கு. பாமக ரெண்டா உடஞ்சு நிக்குது. அன்புமணி தான் இந்த பக்கம் வருவார் போல இருக்கு. அது ஒரு மன்னிக்கணும், நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி பாமக ரெண்டா உடஞ்சு நிக்கிறத நம்ம சொல்லிடுறோம். அது குரூப்ல டூப்பா அது கேள்வியில நீங்க போட்டீங்க. பாமக ரெண்டா உடஞ்சு நிக்கிறதுக்கு காரணம் அங்க அது வந்து இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா அதுல வந்து கட்சிக்காரங்க யாருக்குமே வந்து பதவியை ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணல. இப்போ பாமக பொதுக்கூட்டம் அதுல வந்து பசுமை தாயகத்துடைய தலைவரா சௌமியா மேடம் இருந்தாங்க. இன்னைக்கு சௌமியாவுக்கு பதிலா ஸ்ரீகாந்தி மேடத்தை போட்டிருக்கிறாங்க. ஸ்ரீகாந்தி மேடம் யாருன்னு பார்த்தா கட்சியில அடிமட்ட தொண்டரா அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் இல்ல. அவங்க ஒரு மகள். அவர் வந்து குடும்பத்துக்குள்ளேயே தான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மருத்துவரை தலித் மத்திய அமைச்சர் ஆக்கினவர் அவரு. பொன்னுசாமி மாதிரி ஆட்கள்லாம் ஆக்கினவர் அவரு. அப்படி அவரை வந்து சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவர் ஆரம்ப காலத்துல அவர் கட்சியில வந்து தலித்துக்கெல்லாம் முதலிடம் கொடுத்தாரு சென்ட்ரல் மினிஸ்ட்ரியிலே. காடுவெட்டி குரு அவர்களுடைய வரலாறு கூட எனக்கு நினைவு இருக்கு. சரி, அவருடைய ஆரம்ப கால பாமகவுடைய செயல்பாடுகளுக்கும் இன்னைக்கு மருத்துவர் ஐயா பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கும் அவங்களே கட்சிக்காரங்களே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்க எவ்வளவு பெரிய வேறுபாடு இருக்குங்கிறத நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இங்க நான் ஒரு பெரியவரை வந்து ரொம்ப காட்டமா விமர்சிக்க வேண்டாம் அப்படிங்கிற காரணத்துக்காக நான் சாஃப்டா சொல்றேன். இன்னைக்கு வந்து அது வந்து குடும்ப சண்டைங்க. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா கட்சி இரண்டா பிளவுபட்டதுக்கு காரணம் அவருக்கே வந்து ஒரு குடும்பத்துக்கு பதிலாக 2 குடும்பமா இருக்கிறது தான். இதுக்கு மேல என்ன விரிவா சொல்லாதீங்க. அப்படி இருக்கிற நேரையில இந்த குடும்ப சண்டையில நாம அதை மற்ற அரசியல் ரீதியான செயல்பாடுகளோட தேமுதிக கேட்குறீங்களா, நான் அதுக்கு பதில் சொல்றேன். பட் இதை வந்து நீங்க சேர்க்காதீங்க. இன்னைக்கு அவங்க அடிச்சுப்பாங்க, நாளைக்கே திருப்பி பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு நடுவில் நம்ம எதுவும் அன்புமணியோட சகோதரி இருக்காங்கல்ல ஸ்ரீகாந்தி, அவங்க சொல்றாங்க அன்புமணி மதவாதத்துக்கு அடிமையாயிட்டாரு. பாமகவில் எலெக்ஷனுக்கு எலெக்ஷன் அவங்க பேசுறது மாற்றி தான் மருத்துவரையாவே பேசுவார். திமுக கூட்டணியில் சேரும்போது பேசுறத அப்படியே ஆப்போசிட்டாக தான் ஏடிஎம்கே கூட்டணியில் பேசுவார். 2 பக்கமும் அவர் ஜெர்னி பண்ணியிருக்கிறாரு. இன்றைய நிலைக்கு ஸ்ரீகாந்தி மேடம் ஒன்று சொல்கிறாங்க, நாளைக்கு எல்லாரும் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே மாற்றி அன்னைக்கு நான் சொன்னதெல்லாம் வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நடுவில் அப்பா மகன் சண்டையில் நீங்களும் நானும் மாட்டிக்கிட்டு கருத்து சொல்லிட்டு இருப்போம். இது வேணாம், ஓகேவா? அவங்க இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் அடிமை அது இதுன்னு சொல்றாங்கல்ல, நாளைக்கு அவங்களுக்கே ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா அவங்களே வந்து அந்த படத்தை தானே வந்து மனமு வந்து வாங்கிக்குவாங்க. நான் ஆர்எஸ்எஸ் உடைய பிறந்ததிலிருந்து நான் வந்து ஆர்எஸ்எஸ் அபிமானின்னு அவங்களே சொல்லிப்பாங்க. அதில் எனக்கு விமர்சனமே இல்லை. ஏன்னா இந்த ஓடம் ஒரு நாள் வண்டியில் ஏறும், வண்டி ஒரு நாள் ஓடம் ஏறும்ங்கிறத நான் என்னுடைய குறுகிய கால அரசியல் அவதானிப்புல நான் பார்த்துட்டேன். சரி, இன்னைக்கு பிஜேபியோட ஓட் பேங்க் எவ்வளோ % சொல்றீங்க இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்? நீங்க கேட்ட கேள்வி கொஞ்சம் நியாயமான கேள்வி.